பேபி கட் பண்ணிடாத ப்ளீஸ். பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணுறா. ஃபோனை ஏன்டி கட் பண்ணுறா? ஹலோ. டேய் தம்பி எங்கடா இருக்க? யோ உனக்கு என்னையா பிரச்சனை? டேய் சாப்பிடலையடா, வாடா சாப்பிடணும்டா. அதுதான்டா கூப்பிட்றேன். யோ உனக்கு சோறு தான் வேணும்னா நீ சோறு தின்னு தூங்குயா. ஏயா உசுர வாங்குற? டேய் என்னடா அப்படி பண்ணுற? சாப்பிட தானே கூப்பிட்டேன். ஃபோனை வையா முதல். எனக்கு இல்லை, அந்த வயசு காலத்தில் வயசு பிள்ளை நம்ப முடிய மாட்டேங்குது. என்னப்பா? யோ நீ சாப்பிட்டேயா? டேய் என்னைக்கிடா நான் உன்னை விட்டு சாப்பிட்டுக்கிறேன்? சாரியா, என்னை மன்னிச்சிரியா. விடுறா. டேய் என்னடா அப்பா தான்டா சொல்கிறேன். சரி நீ எங்கடா இருக்கிற? யோ பாண்டி பச்சாரில் இருக்கேன். பாண்டி பச்சாரில் இருக்கிற? அங்கே எங்கேயும் போகாத, நான் வர்றேன். சரி வா. டேய் பாண்டி பஜாரில் ஃபிகரோட கடலை போட்டு இருப்ப, கடலையை சாப்பிட்டுட்டு ஃபிகரை பார்த்து போகலான்னு வந்தால் நீ என்னடா அப்படி உட்காந்துருக்குற? டேய் 90 கிட்ஸு ஏண்டா, நாங்கள்லாம் பேப்பர் இருந்த காலத்தில் ராக்கெட் லவ் பண்ணாங்கடா. ஏண்டா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு இவ்வளோ இருந்துமான இன்னும் லவ் பண்ண தெரில? என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி சாப்பிடு. ஏன் அழுகுற? சாப்பிடு. சாப்பிட்டுக்கலாம்டா. சாப்பிட்றா, சாப்பிடு. அப்போ தனியாக இருக்கானே சாப்பிட்டோண்ணா இல்லையான்னு பார்த்தியாடா? பாட்டு மட்டும் பாட்டியா சாப்பிடியா? சாரியா, மனுஷன் நீ சாப்பிடு. என்னைய விடாம சாப்பிடும். சாப்பிடு, நான் சொல்கிறேன்.
ஒன்று கேட்கவா? இல்லை தப்பாகிறதுக்காக என்ன தன்னோட அவங்க அப்புறம் மாதிரியா இருக்கேன், நண்பனாக தாண்டா இருக்கேன். சொல்கிறேன் அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறேன். இல்லை, நீ யாராவது லவ் பண்ணியிருக்கியா? டேய், என் வயசில் வரவங்கள வந்துச்சுடா. சின்ன வயசில் லவ் பண்ணிக்கிறேன், காலேஜில் படிக்கிறப்ப லவ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா எங்கள் அம்மாவை லவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் யார் லவ் பண்ண தெரியுமா? யார சொல்லியா? அது மட்டும் ஏன் சொல்லாம விட்றா? நீ தாண்டா லவ் பண்ண இப்படி தெரியுதுடா. இப்போ பிரச்சனை என்ன சொல்லுதா? பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன். இல்லை, ஃபஸ்ட்டு வந்தாளுங்க, அதெல்லாம் பேசினாளுங்க, ஃப்ரெண்ட் ஆனாளுங்க, ஒரு லவ்னாளுங்க. அப்புறம் அங்கே நிறையா போவாங்க. கடைசியில் திடீர்னு ஃபோன் பண்ணால் எடுக்கல, கட் பண்ணுறாளுங்க. அது ஏன்? டேய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. சாப்பிட்றா சொல்லலை. அதாவது யாருக்கு யார் அமையணும்னு இருக்குதோ அவங்களுக்கு தாண்டா அது அமையும். அவளுக்கு உன்னோட வேற ஒருத்தர் கிடச்சிருப்பா, உனக்குன்னு ஒரு இருப்பாடா. அவள் கண்டிப்பாக உனக்கு கிடைப்பான். நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக உனக்கு கிடைப்பாடா. அவள் தான்டா கண்டிப்பாக ஒரு நாள் வருவான். இல்லையா? சொல்லு. நாம் ஒருத்தவங்க தேடுறோம், சொல்லு. அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீ நான் உன்னை நினைக்கவே இல்லை, நீ சாப்பிடுவியான்னு நினைக்கவே இல்லை. நான் என்னோட பசி தான் வேணான்னேன். ஆனால் நீ எனக்காக சாப்பிடலன்னு சொன்னல. எப்படா உன்னை விட்டு நான் சாப்பிடாம இருக்க முடியுமாடா? எப்படா இனிமேல் உன்னை வாயாப்பான்லாம் கூப்பிட மாட்டேன். எல்லாம் உப்பானே நான் கூப்பிட்றேன். நான் உப்பானே கூப்பிட்றான்டா. நீ எந்த போட்டு நீ ஆசைப்படியா அப்படியே கூப்பிட்றா. மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லு, அதுதான் கரெக்டு. சார், லவ்வுக்காக ஃபீல் பண்ணாது. கண்டிப்பாக உனக்குன்னு ஒருத்தர் இருப்பா, அவள் கண்டிப்பாக உனக்கு மாட்டுவாள், கண்டிப்பாக உனக்கு கிடைப்பாங்க. அதை மட்டும் ஃபீல் பண்ணவே பண்ணாது. அதுக்காக நீ சாப்பிடாம இருக்காது. சார், அப்பா என்னைக்காக உனக்கு சாப்பிட்ருக்கலாம் சொல்லு. ஏன்னா உனக்கு சாப்பிட்ருக்கலாம். சாப்பிடு, கண்டிப்பாக சாப்பிடு. கண்டிப்பாக உனக்கு நிச்சயப்பட்டதாக வருவா. சார், நீ இன்னொன்று விருப்பதை விட ஒன்றே ஒருத்தர் இருக்குவா, அவளை தேடு. அதுதான் ஒரு லைஃப் நல்லாயிருக்கும். புரியுதா? ஃபீல் பண்ணாது. சாப்பிடு. போதும். அதான் மேட்ரு. உனக்குன்னு ஒருத்தி எழுதி இருக்கும், அவ்வளோதான். நீ அவ்வளோ லவ் பண்ணு. நீ எப்போ லவ் பண்ணியா? நாளைக்கு உனக்குன்னு வரவளை லவ் பண்ணு. அடுத்து உன் மௌனம் லவ் பண்ணு. இதுதான் சங்கதியாக இருக்குது. புரியுதா? இன்றைக்கி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா, புரியுதா? நாளைக்கு உன் மௌனம் லவ் பண்ணும். இதுதான் இருக்கும். அதுக்காக உனக்குன்னு விதிக்கப்பட்டவன் கண்டிப்பாக இருக்கும்.